பசின்ற உணர்வு வராமல் வாய்க்குள்ளே எதுவும் போகக்கூடாது. அதான் ஃபஸ்ட்டு ரூல். வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் ஒரே ஒரு ரூல். வெயிட் ஃபார் யுவர் ஸ்டமக் டு ஆஸ்க் ஃபார் ஃபுட். வயிறு கேட்கணும் பசின்னு, அப்போ தான் உள்ளே போடணும். அந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தாலே நம்ம குண்டே ஆக மாட்டோம். முதல்ல எதை வாயில் போடுறது முன்னாடி யோசிக்கிறேன், பசிக்குதா இல்லை, பேக்கெட் பண்ணி யாரும் நம்மளை கிண்டல் பண்ணால் பரவாயில்ல, பொட்டலம் கட்டி உள்ளே வச்சிரும். வெயிட் பண்ணுங்க, பசிக்கும். எப்போ அது பசிக்கும்? அவ்வளோதான், அவ்வளோதான். எப்போ பசி வரும்? ஏற்கனவே டைஜஸ்ட் சாப்பிட்ட உணவு டைஜஸ்ட் ஆனால் பசி வரும். அப்போ பசி வரலன்னா என்ன அர்த்தம்? வேலை நடந்துட்டு இருக்கு உள்ள, அதுக்கு மேலே இன்னொரு ஒரு லோடு கொடுக்கக்கூடாதுல்ல. அப்போ பகல்ல இப்படின்னா நைட்டு கரெக்டாக 11லேருந்து காலையில் 4, இந்த 11 to 4 நம்ம உடம்புல தானாகவே வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸும் ரெஸ்ட் எடுக்கும், ஷட் டவுனில் இருக்கும். ஆனால் வேலை செய்யும். எப்படின்னா பாதி வேலை செய்யும். ஹார்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கு ஒரு 80-90 இருக்கிறதெல்லாம் அந்த டயத்தில் 60க்கு போயிடும். ஸ்லோ டவுன் ஆகி ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ 11 to 4 நம்ம லிவருக்கு முக்கியமாக ரெஸ்ட் கொடுக்கணும். நம்ம மிட் நைட்டில் 1 மணி 2 மணிக்கு பிரியாணி, 1 மணி 2 மணிக்கு கண்ட உணவு, பர்கர் எல்லாத்தையும் உள்ளே போட்டால் ஆக்சுவலாக அந்த டயத்தில் வந்து டைஜஸ்டே ஆகாது, அப்படியே இருக்கும், ஸ்டமக்குள்ளே இருக்கும் எல்லா ஃபுட்டும். ஒரு ஃபீல் ஆஃப் ஒரு சாப்பிட்டோன்ற திருப்தியை வழிய எதுவுமே டைஜஸ்ட் ஆகாது, அப்படியே எல்லாம் ஊறிட்டு இருக்கும். வாஷிங் மிஷினில் துணியை போட்டு கரண்ட் போச்சுன்னா என்ன ஆகும்? அந்த கதை தான். அப்படி தான் இருக்கும் எல்லாம். திரும்ப மார்னிங் 4க்கு தான் திரும்ப ஸ்டார்ட் ஆகும் டைஜஷனே. ஸோ அதனால தான் நம்ம பசி இல்லாமல் உணவு எடுத்துக்கொண்டே இருந்தோம் என்றால் நம்மளுடைய டைஜஷன் நல்லா அடி வாங்கும். அப்போ தான் அசிடிட்டி, வயிறு எரிச்சலாக இருக்கிறது, இங்கே வந்து பேர்ன் ஆகிறது, கொஞ்சம் சாப்பிட்டாலே அப்படியே வயிறு வலிக்கிறது, இல்லை கேஸ் நிறைய ஏப்பமாக வந்துட்டே இருக்கிறது, இந்த பிரச்சனையெல்லாம். இது எல்லாத்துக்கும் ஆரம்பம் என்னன்னா இந்த நம்ம ராங்காக நம்ம டயத்தில் பசிக்காதப்ப எடுக்கக்கூடிய உணவு. ரெண்டாவது, உணவை எப்படி சாப்பிடணும்னு இருக்கு. உணவு சாப்பிட்றது அப்படின்றது அது ஒரு வேலை, இட்ஸ் அ ஒர்க். எப்போ நம்ம பாடியை நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நான் சொன்னேன் இல்லையா, அதில் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்பெக்ட் என்ன அப்படின்னா இந்த உணவு சாப்பிட்றது தான். அதுக்கு நம்ம போடுற ஃபியூயல் என்ன சொல்லுங்கள்? நம்ம உடம்புக்கு என்ன ஃபியூவல் கொடுக்குறோம்? சாப்பிட்றது தானே ஃபியூவல் அதுக்கு. அப்போ அதை மதிக்கணும். அந்த டைம் தான் ஃபோனு, அப்போ தான் ஃபோனில் பார்த்துட்டு மொபைலில் பார்த்துட்டு என்ன சாப்பிட்றோன்னே தெரியாது. என்ன காய் அம்மா என்ன செஞ்சுருக்கட்டும் அதை அப்படியே மொத்தமாக அள்ளி அப்படியே உள்ளே போட்டு அது என்ன டேஸ்ட்னு கூட பார்க்காம அப்படியே சாப்பிட்றது. ஆக்சுவலாக உணவு சாப்பிடும் பொழுது உணவில் கவனத்தை வச்சு மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 10 minutes வாயில் நல்லா அந்த உணவை மசிச்சு அப்புறமா தான் வயிற்றுக்குள்ளே தள்ளணும். ஏன்னா அந்த உணவை வந்து உணவினுடைய ஜீரணம் வந்து எங்கே ஆரம்பிக்குது? டைஜஷன் வாயில் தான் ஆரம்பிக்கும். ஸோ வாயில் ஒரு என்சைம் இருக்கும் டைலின்னு, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் டைஜஷனை. வாயில் உள்ள செக்ரீஷன்ஸ், அந்த சலைவா தான் ஃபஸ்ட்டு. நல்ல உணவை வாயில் மசிச்சு, அந்த பற்களுடைய ஒர்க்கு அதுதான். வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா அங்கே பல்லு கிடையாது வயிற்றுல. நம்ம உள்ள அப்படியே ஃபுல்லாக தோசை இட்லிலாம் முழுங்கிட்டோம்னா வயிற்றுக்குள்ளே போய் அப்படி தான் இருக்கும். ஆசிடால் அதை வந்து அந்த அளவுக்கு கரைக்க முடியாது. இட் வில் டேக் லாங்கர் டைம் டைஜஷன். 3 hours அப்படின்னா இது வந்து 6 hours ஆகும். அதே நல்லா நம்ம மசிச்சு வாயில் உள்ள சலைவாவோட மிக்ஸ் பண்ணி கூழ், அப்புறமா தான் அந்த கூழை தான் முழுங்கணும். நம்ம வந்து இந்த கிரைண்டரில் இது போடுவோம் பாருங்க, அது மாதிரி அப்படியே உள்ளே போட்டுக்கிட்டே இருப்போம். உள்ள அது என்ன பண்ணது, என்னவோ பண்ணட்டும், எப்படியா கஷ்டப்பட்டு டைமிங் தான் சொல்லிட்டேனே, உங்கள் வயிறு சொல்லும், நான் என்ன சொல்கிறது டைமிங். மார்னிங் டிஃபன் இம்பார்ட்டன்ட், பிரேக்ஃபாஸ்ட். அதனால தான் அதுக்கு பேரே பிரேக்கிங் ஃபாஸ்ட். ஸோ அதனால் காலையில் நல்லா பசிக்கிறப்ப சாப்பிடுங்க. நான் வந்து சொல்லுவேன் எல்லாருக்குமே, ஸ்கூலில் நிறைய இடங்களில் பேசும்போது கூட, நீங்கள் பல்லு தேய்க்காட்டி கூட பரவாயில்ல, அது கூட அவ்வளோ பேடு கிடையாது. நம்ம சுத்தத்துக்காக தானே பல்லு தேய்க்கிறோம், அது கூட பேட் இல்லை தேய்க்காமல் இருந்தால் கூட. ஆனால் நீங்கள் காலையில் உணவு சாப்பிடாமல் போனீங்கன்னா ரொம்ப பேட். ஸோ காலை உணவு ரொம்ப முக்கியம், ஆரம்பிக்கக்கூடிய உணவு. ஏன்னா காலையில் எல்லா ஹார்மோன்ஸும் மார்னிங் செக்ரீட் ஆகும், ஏர்லி மார்னிங். ஸோ அப்போ அந்த ஹார்மோன்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபியூவலுக்காக, எப்போ நம்ம உள்ள சாப்பாடை போட போகிறோம். ஸோ காலை உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல உணவாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. பட் எதாக இருந்தாலுமே இன்னும் 2 வாய் சாப்பிடலாம் நினைக்கிறப்ப ஸ்டாப், போதும். இது உங்கள் நலம் கருதி